Sol y arena, oh so bright, baila conmigo toda la night. Welcome to கோலாறு உசிலேலா. El ritmo இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஒரு சீஃப் கெஸ்ட்டை வரவேற்கிறதுக்காண்டி போய்க்கிருக்கோம். இன்னைக்கான பயணம் சுருளி போகிறோம். சுருளி போயிட்டு என்னென்ன ஒன்றோம்ன்றத இன்னைக்கு வீடியோ போடுறோம். நம்ம சீஃப் கெஸ்ட்டை பிக்கப் பண்ணிட்டு வந்தா இந்த விருது நம்ம சீஃப் கெஸ்ட்டு. இந்த நாய்க்கு போகிற போக்கில் கொடுக்க வேண்டியதை கொடுத்து பார்த்துக்க. இப்பொழுது நம்ம சுருளியை நோக்கி கிளம்பிட்டான். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. நம்ம விளாக்க தொடங்கி 4 மணி நேரம் ஆச்சு. நம்ம எங்கே இருக்கோம்னா கும்மணந்தொழுவில் இருக்கோம். நம்ம பையன் சாப்பாடு வாங்கியிருக்கேன். களி நிற்காண்டா, களி முட்டை களி நிற்காண்டா. என்னடா என்ன சுத்துறா, என்ன அப்படியே சுத்துற லூங்குறா. இங்க வாங்க, சுருளியே நாங்க தான். சுருளி பயல தொட்டா சிங்கிதே, தொட்டோன்னே சுருங்கிக்குவா. பாருங்க, இங்க பாருங்க, இது என்ன விதமான ஜந்துண்டே தெரியல, அப்பப்ப இப்படித்தான் செய்யுது. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு குத்த வச்சு உட்காந்து என்னடா பண்றீங்க? குத்த வச்சு உட்காடுறாங்க, முக்க வச்சு உட்காடுறாங்க, என்ன சீரான்னு தெரியல. இவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுగా இருக்காங்க. இவங்க கூட வந்திருக்கேன் நான் விளாக் பண்ணுறதுக்கு. இவங்க கூட விளாக் பண்ணுறதுக்கு இனிய விளாக் ஆக்கிடுவாங்க. இவங்க கல்லை கொண்டாடுறாங்க, மண்ணை கொண்டாடுறாங்க, தண்ணி அள்ளி ஊற்றுறாங்க, எதை அள்ளி ஊற்றுறாங்க அது தெரில. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எப்படிலாம் அங்கே பாருங்க. என்ன இது பெரிய சைக்கோவா இருக்கு. இது ஒரு மெண்டலு, இது ஒரு மெண்டலு, இது ஒரு மெண்டலு, பூரா வெறும் மெண்டலா. இந்த தென்னை மரம்லாம் எப்படி வளருது? எப்படி நாய் புழுக்க போடுது. நாய் புழுக்க போட்டு தென்னை மரம் வந்துருமா? நாய் மரம் வளர்க்குறாப்ல. இப்போ என் பையன் என்ன செய்ய போறான்டா, இதுக்குள்ள இறங்கி குளிக்க போறான். இது அழகான தண்ணின்ட்டு அவன் சொல்றான். உள்ள இறங்கி அவர் குளிக்க போறாரு. அவர் நம்ம பார்க்குறோம். சுருளி போறேன்னு சொல்லி ஏதோ ஒரு மலை வனத்துக்குள்ள கொண்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சல இந்த சவுண்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏறமுல்ல. நம்ம பையன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. நாய் என்னத்தை மோப்ப முடிச்சுதுன்னு போய் இப்போ மோந்து வாக்கு போகுது. பின்னாடியே போவோம். அங்கே பாருங்க, பாருங்க காட்டு மாடு. அதுதான் காட்டு மாடு. இந்தா இது வீட்டு மாடு. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இவங்க வீட்டுல இருந்து நேர்ந்து விட்டுரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, பங்குனி வெயில்ல பல்ல எடுத்துக்கிருக்கு. ஏய் போட்டாலாம் எடுக்க முடியாதா, போடா அடிச்சு எத்தி கீழே தள்ளி விட்டுருடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி வெயில் பல்ல அழிச்சுக்கிருக்கு. ஒரு நாய்க்கு இங்க சொட்டுற பாருங்க, சொற்றை நீங்க போடணும். இந்த நாயெல்லாம் இங்க பாருங்க, ஏதோ காஞ்சி போன காக்காய்க்கு காப்பி தூவி போட்டு விட்ட மாரி இருக்கு. ஃபைனலாக நம்ம இலக்கை வந்து அடைஞ்சாச்சு. பார்த்துக்குங்க, ஆடாக்காய் வயலுங்க கொடூரமாக. Hey,
சொன்னவரு ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக குளிச்சு முடிச்சாச்சு. பிளான் ஓவர். வெறும் விண்டுமில்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பூராமே வெறும் காற்றாலை தான். விண்டுமில்லா இருக்கு. இங்க பாருங்க காற்றாலையா தான் இருக்கு பூராமே. காற்று வரலாம். தேனி மாவட்டம்னாலே தேன் மாதிரி இனிச்சுக்கே இருக்கு. பாருங்க நம்ம டிரைவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேன் மாதிரி இருக்குன்னொடனே நக்கி பாத்தியான்னு கேட்கிறாரு. இவர் தான் நம்ம வண்டியோட கிளீனர். இன்ன வரைக்கும் உட்காந்து கிளீன் பண்ணிக்கிறாரு. சீட்டிலாம் அவர் வந்து ஏன் கிளீனர் எனக்கு கிளீன் பண்ணுவாரு. வைடம் போகுது. ஆமா இது பாலாறு. போடா போ. ஏலியன் பண்ணியாரு. சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் டிரைவர் எப்பயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவர். பார்த்துக்கோங்க நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். நாய் வாய் வச்சவர் இவர் தான். இவர் பேய் வாய் வச்சவர் பொக்க வாய் கிழவன். அவர் வாய் பொக்க வாய் பயில. இவரு பள்ளிக்கு பொடிக்காய போகிற கிளிப்போ மாட்டிருக்கோம். பள்ளியில் போய் பெயிண்ட் அடிப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சுருளியில் துணியை துவைச்சி இங்கே காய போடலான்னு வந்துட்டான். வைடமுக்கு வந்துட்டான். அடுத்து காற்று வேற மாரி இருக்கு. வைடமில் தண்ணி அப்படியே அலசுது. வைடமே நாங்கள் தான். ஏங்க வைடமுக்கு வாங்க. வைடமே நாங்கள் தாங்க.